இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வருவதற்கு ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் மீண்டும் ஒரு முறை உங்களோட கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தில் முன்றைய தினம் நாம் எல்லாரும் சுதந்திர தினத்தை கொண்டாடி இருப்போம். ஹல்லேலூயா. கொண்டாடினோமா எல்லாரும்? நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடினோம். நாம் முன்னமே சொன்னது போல சுதந்திரம் என்பது என்னவென்றால் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவது. நாம் ஆங்கிலேயரால் அடிமைப்பட்டிருந்த காலத்திலிருந்து நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் நமக்காக போராடி வாங்கி கொடுத்துதான் அந்த சுதந்திரம். ஆனால் நமக்கும் கிறிஸ்தவனா இருக்கிற நமக்கும் ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அதுதான் சிறப்பான சுதந்திரம். ஹல்லேலூயா. நாம் வாசித்தது போல சிறப்பான சுதந்திரத்தில் நமக்கு ஒரு பங்கு உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த சிறப்பான சுதந்திரத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் தர விரும்புகிறார். அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற தலைப்பு சிறப்பான சுதந்திரம். ஹல்லேலூயா. நோட் பண்ணிக்கோங்க. சிறப்பான சுதந்திரம் என்ற தலைப்பில் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த வார்த்தை கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், இடைப்படுவார். ஆவியானவர் உங்களுக்கு ஆறுதல் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் முன்னே சொன்னது போல சுதந்திரம் என்பது விடுதலையை பெறுவது. எதிலிருந்து விடுதலை பார்த்தீங்கன்னா, மன அழுத்தத்திலிருந்து, நம்மளுடைய சோர்விலிருந்து, பலவீனத்திலிருந்து, நம்மளுடைய இல்லாமையிலிருந்து, நம்மளுடைய கவலைகளிலிருந்து நமக்கு சுதந்திரம். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது. நீ செப்பனியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இஸ்ரவேல் குடும்பத்தாரை, இஸ்ரவேல் ஜனங்களை நீ மகிழ்ந்து களிக்கூறு, சீயோன் குமாரத்தி நீ கெம்பீரித்து பாடு. ஹல்லேலூயா என்று சொல்லியிருக்கிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்வோம். செப்பனியா தீர்க்கதரிசி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள், எருசலேமின் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து மகிழ்ந்து களிக்கூறு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப மகிழ்ந்து களிக்கூறு என்றால் நம்மளுடைய நிலைமையை குறித்து நாம் மகிழ்ந்து களிக்கூறுவதல்ல, அவருடைய நாமத்தை குறித்து நாம் மகிழ்ந்து களிக்கூற வேண்டும். இன்றைக்கு பலர் எல்லாரும் சபைக்கு ஏன் வருகிறார்கள் என்றால், ஏதோ ஒரு நம்மளுடைய தேவையை ஆண்டவரிடத்தில் நம்ம செலுத்த வேண்டும், ஏதோ ஒரு நம்மளுடைய குறைகளை ஆண்டவரிடத்தில் நம்ம கூற வேண்டும், நம்முடைய கஷ்டங்களை ஆண்டவரிடத்தில் நம்ம சொல்ல வேண்டும் என்று நம்ம சபைக்கு வருகிறோம். அப்படி அல்ல தேவச்சனமே. நாம் ஆண்டவரிடத்தில் நம்மளுடைய தேவைகளையும் நம்ம குறைகளும் நாம் சொல்வதற்கு முன்பதாக ஆண்டவருக்கு அது தெரியும். ஆனால் நாம் ஏன் நம்ம சபைக்கு வருகிறோம் என்றால், அவர் செய்த நன்மையை சொல்லி துதிப்பதற்காக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் அளவில்லாத நன்மைகளை நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார் அல்லவா? அந்த நன்மையை நம்ம போற்றி துதிப்பதற்காக தான், நம்ம தேவனை ஆராதிப்பதற்காக தான் சபைக்கு வருகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்துறீங்க? பாடல் பாடுகிற போது ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அந்த பிரசன்னத்தை உணர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அதுக்காக தான் நம்ம பாடல் பாடி அவரை ஆராதிக்கும் போது கைகளை உயர்த்தி ஆராதிக்க சொல்கிறோம். கைகளை உயர்த்தி ஆராதிக்கும் போது நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. அந்த கைகளை உயர்த்தி ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்முடைய சிறுமையை எண்ணி பார்க்கிறார். நம்ம சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நம்ம துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் சரியாய் அவர் மகிழ்ச்சியாக்க அவர் விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. அதுதான் தேவ ஜனமே. நம்ம ஆராதிக்கும் போது ஒருத்தரையும் பார்க்க கூடாது, பக்கத்தில் இருந்தவர்களை பார்க்க கூடாது. இவர்கள் நம்ம எப்படி பார்ப்பார்கள், நம்மளை எப்படி நம்ம எண்ணுவார்கள் என்று நாம் பார்க்க கூடாது. ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ஒருத்தரோட கனெக்ஷன்ல நம்ம உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த எண்ணத்துல நம்ம உறுதியாய் பற்றிக்கொள்ளும் போது, கைகளை உயர்த்தி ஆராதிக்கும் போது நம்மளுடைய சோர்வுகள் எல்லாம் நீங்கும். சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது.
எருசலேமின் குமாரத்தையே நீ முழு இருதயத்தோடு கர்த்தரை மகிழ்ந்து களிக்கூறு. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்துல, தேசமே பயப்படாது, நீ மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லுகிறது. அப்ப பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 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 பெரிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம எப்படி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும்? ஹல்லேலூயா. எதிலிருந்து சுதந்திரம்? பழைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு சுதந்திரம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இருந்த வாழ்க்கையிலிருந்து, ஆண்டவரை நம்ம ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறது முன்னமாக இருந்த வாழ்க்கையிலிருந்து, ஆண்டவரோடு கூட நம்ம இப்ப எப்படி வாழ்கிறோம், அந்த பழைய சுவாபத்திலிருந்து, பழைய பாவ கட்டிலிருந்து நமக்கு விடுதலை தர ஆண்டவர் இந்த நாளில் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் சிறப்பான சுதந்திரமாய் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றால், நம்ம கடந்த வாரத்தில் பார்த்து நம்ம எப்படி ரட்சிப்புகளாய் நடத்திருக்கிறார்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கிருபை, அவருடைய கிருபை நம்ம மேல இருக்கிறதுனால அவருடைய அன்பு நமக்கு கொடுத்தார். அந்த அன்புனால நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்ததுனால அவர் நீதி உள்ள தேவனா இருக்கிறதுனால அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. பாருங்க, அவர் நீதி உள்ள தேவனா இருக்கிறார். அவருடைய நீதி என்றைக்கும் நிலைத்திருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய நீதி என்றைக்கும் நிலைத்திருக்கிறோம். தேவ ஜனமே, நம்ம சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல ஆண்டவரை நம்ம நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு நம்ம எண்ணுவதற்கும் எட்டாத அதிகமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது, தேசமே நீ பயப்படாதே, நீ மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரை நம்ம ஆராதிக்கும் போது, கர்த்தரை நம்ம வலது பார்சத்தில் வைத்திருக்கிற போது நம்ம எதற்கும் பயப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. முதலாவது காரியம், நம் கர்த்தரை வலது பார்சத்தில் வைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 16 சங்கீதம் 16 சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் என் தேவன் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் என் வலது பார்சத்தில் இருக்கிறார், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தரை நம் வலது பார்சத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது காரியம், சிறப்பான சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து விட்டால் அந்த சிறப்பான சுதந்திரத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் முதலாவது அவரை நம் வலது பார்சத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை நம் வலது பார்சத்தில் வைத்துக் கொள்ளும் போது நம்ம நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் நமக்கு லகுவாக மாற்றி விடுவார். நம்ம வேண்டுவதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். திரும்ப விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எந்த நிலையில இருந்தாலும் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய சூழ்நிலையை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய நெருக்கத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் அசைக்கப்படுவதில்லை. அவர் நம்மோட வலது பார்சத்தில் இருக்கிறபடியா. ஹல்லேலூயா. அவர் நமது வலது பார்சத்தில் இருக்கிறார் என்றால் எதை குறித்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. நம்ம உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எல்லாம் ஏதோ ஒரு நண்பர்கள் இல்லை, நம்ம ஐஸ்வர்யமாக இல்லை ஏதோ ஒரு கவுன்சிலர் நமக்கு நல்லா நமக்கு நெருங்கிய நண்பராக இருந்தால், நம்மளுடைய உறவினர்களாக இருந்தால் நம்ம எவ்வளோ தைரியமா இருப்போம். ஏன்னா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு இருக்கிறது என்று நம்ம மிகுந்த ஒரு பூரிப்போடு ஆர்ப்பரிப்போடு இருப்போம். ஆனால் அவைகளை காட்டிலும் இந்த உலகத்தில் காணப்படுகிற அந்த இன்ஃப்ளூயன்ஸை காட்டிலும் நம்மளுடைய ஆண்டவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? ஹல்லேலூயா. நம்மளுடைய ஆண்டவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்
ஆண்டவர் நமக்குள்ள ரட்சிப்பை விட்டிருக்கிறார் அல்லவா? அதுதான் மிகப்பெரிய சுதந்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் சிறப்பான சுதந்திரம். அவர் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நம்ம மேல ரட்சிப்பை ஊற்றிருக்கிறார் அல்லவா? சிலுவையில அவர் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். சிலுவை என்னும் அந்த ஜெய கொடி நம்முடைய வாழ்க்கையில பற்றி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால நம்ம சிறப்பான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க 5வது வசனம். சங்கீதம் 16 5வது வசனம் வாசிங்க. கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். அப்ப பாருங்க, என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். சங்கீதக்காரன் தாவீது எவ்வளவு அழகா சொல்லுகிறார். என் கர்த்தரின் சுதந்திரத்தின் பாத்திரத்தின் பங்கானவர். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவரோடு நாம் ஐக்கியத்தில் இருப்போமானால், அவரோடு கூட இணைந்து நாம் செயல்படுவோமானால், அவரை நாம் வலது பாசத்தில் வைத்துக் கொள்வோமானால், அப்போ நம்முடைய சுதந்திரத்தின் பாத்திரத்தின் பங்கா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா தேவ ஜனமே? அவர் நமக்கு சுதந்திரத்தை தருகிற தேவனா இருக்கிறார். இந்த சுதந்திர மாதத்தில் கூட இன்றைக்கு நம்ம உலக பிரகார காரியத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். நம்ம 79 ஆண்டுகள் ஆயிரத்து ஆங்கிலேயரிடத்தில் நம்ம சுதந்திரம் பெற்றுக்கொண்டு 79 ஆண்டுகள் ஆயிற்று என்று நம்ம மேன்மை பாராட்டுகிறோம். ஆனால் ஒரு நொடி பொழுதுல மீண்டும் அந்த அடிமைத்தனத்திற்காக போக முடியும். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவ ஜனமுக்கு மீண்டும் அந்த அடிமைத்தனம் இல்லை. ஹல்லேலூயா. அந்த அடிமைத்தனத்திலிருந்து பரிபூர்ண சுகத்தை, பரிபூர்ண சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய தேவன், அதுதான் அவருடைய ஸ்பெஷல். ஹல்லேலூயா. நம்முடைய உலகத்தில் இருக்கிற ஒரு ராஜாவோ இல்ல ஐஸ்வர்யவானோ தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் செய்ய சித்தமா இருக்கும் போது, பரம தகப்பன் இந்த உலகத்தை ஆண்ட சர்வ தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்யாமல் இருப்பாரோ? அவர் மறந்து விடுவாரோ? தேவச்சனமே. ஹல்லேலூயா. அப்ப அவர் நம்முடைய வலது பாசத்தில் இருப்பார் என்றால் இப்பேற்பட்ட சுதந்திரம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனந்த ஒரு முகத்தில் அந்த சிரிப்பை பார்க்க முடியவில்லை. ஏன்? நம்முடைய முகம் சிரிப்பா மகிழ்ந்து களி கூற என்று சொல்லுகிறார் அல்லவா? மகிழ்ந்து களி கூற வேண்டும், ஆனந்த சத்தமிட வேண்டும், ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் என்னவா இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரோடு கூட ஐக்கியம் நமக்குள்ள நம்ம புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கிருபையை நாம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடிக்கடி மோகன் பாஸ்டர் அவர்கள் சொல்லுவார்கள், கிருபை ஜபம் பண்ண வேண்டும். ஜபத்தினால் தான் சுதந்திரம். ஹல்லேலூயா. ஜபம் நமக்கு வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஜபத்தை நம்ம அதிகரித்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு நேரம் நம்ம ஜெபிக்கிறோமோ, எவ்வளவு நேரம் நம்ம வாழ்க்கையில ஜபத்திற்கு நம்ம முக்கியத்துவம் தருகிறோமோ, அவ்வளவு பெரிய சுதந்திரம் நம்முடைய வாழ்க்கையில நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய உடல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த தலைமுடி வளர்வது யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. நம்ம கண்ணாடியை பார்த்தால்தான் தெரியும், ஐயோ இவ்வளவு முடி வளர்ந்துருக்கா, நம்ம போய் வெட்டணும் அப்படின்னும். அதே போலதான் நம்ம ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம வளர்ந்து கொண்டே இருப்போம். அது நம்ம யாருக்கும் அது தெரியாது. ஆனால் ஒரு நாள் அது வெளிப்படையாக ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். தேவச்சனமே, வெளிப்படையாக அந்த ஆண்டவர் அந்த நம்முடைய சுதந்திரத்தை வெளிப்படுத்துவார். நம்மை ஒடுக்கினவர்கள் மத்தியில நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நெருக்கத்தை உண்டாக்கினவர்கள் மத்தியில அந்த சிறப்பான சுதந்திரத்தை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சிறப்பான சுதந்திரம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அந்த தேவன் நமக்கு சிறப்பான சுதந்திரத்தை தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. அவரை நாம் வலது பாரசத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது அவரை நாம் வலது பாரசத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள தேவன் என்பது தெரியும். ஆனால் அவரை கிட்ட சேர்த்துக் கொள்வதற்கு நாம் தயங்குகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை கிட்ட சேர்த்துக் கொள்வதற்கு இந்த நாள்ல ஆயத்தமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. அவர் மெல்லிய சத்தமா உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களோடு பேச அவர் ஆயத்தமா இருக்கிறார். என் மகன் என்னோடு பேச மாட்டாரா?
என்னோட மகள் என்னோட மகள் பேச மாட்டாரா, என்னிடத்தில் கேட்க மாட்டாரா என்று அவர் வாஞ்சையாய் காத்து கொண்டிருக்கிறார். தேவ சின்னமே, அவரை உங்கள் வலது பாசத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அவரால் முடியும். அல்லேலூயா. நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க என்று ஆண்டவருக்கு முக்கியமே இல்லை. எந்த நிலையில இருந்தாலும் ஆண்டவரை சேவிப்பது தான் முக்கியம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. யோபு ஆண்டவரை சேவித்தார். ஹல்லேலூயா. யோபுவுடைய வாழ்க்கையில சகலவற்றையும் அவர் இழந்தார். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவரை போல ஒரு ஐஸ்வர்யவான் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அவரை போல ஒரு ஐஸ்வர்யவான் இல்லாது இருந்தும் அவர் எல்லாவற்றையும் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்த போதும் கர்த்தரை மேன்மைப்படுத்துவதில் அவர் தவறவே இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக ஒப்புவித்தார். அதுதான் அவர் வலது பாசத்தில் கர்த்தரை வைத்தது. அதுக்கான ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம இந்த நாட்களில் நம்முடைய சந்தோஷத்தை இழந்து விட்டோம், நம்மளுடைய வேலையை இழந்து விட்டோம், நம்ம சம்பாதித்த பணத்தை இழந்து விட்டோம் என்று நம்ம கலங்கி கொண்டிருக்கிறோம். இல்ல நம்மளை ஏமாற்றி விட்டார்கள் என்ற குழப்பத்தில் இருக்கிறோம். நம்ம அழுது புலம்புகிறோம். இல்ல ஒரு நெருக்கம் வரும்போது நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் சோர்ந்து போகாமல் யோபு தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. யோபுவோட நண்பர்கள் யோபு இடத்துல வந்து சொல்லுகிறார்கள், நீ ஏதோ தப்பு செஞ்சிருப்ப, அதனால ஆண்டவர் உன்னை தண்டித்தார், ஆண்டவர் உன்னை கடிந்து கொண்டார் என்றெல்லாம் யோபுவை அநேக தரம் அவருடைய இருதயத்தை நொறுக்கினார்கள். ஆனாலும் ஆண்டவர் யோபு அவர்களுக்காக ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. அவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது யோபுவோடைய சிறையிருப்பையும் ஆண்டவர் திருப்பினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். தேவ ஜனமே, அவரால் முடியும். ஹல்லேலூயா. அவரால் இது ஆகும். விசுவாசிங்க, உங்களோட வாயில் அறிக்கையிடுங்க, இது கர்த்தரால் ஆகும். நான் ஒடுக்கப்பட்ட இடத்திலேயே கர்த்தர் என்னை உயர்த்த முடியும். அல்லையா, பக்கத்தில் இருக்கிற கையில கொடுத்து சொல்லுங்க, என்னால முடியும், கர்த்தரால முடியும். ஏனென்றால் கர்த்தர் என்னுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நிருபம், அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. அவரை குறித்து தாவீது, நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறார். 26 வாசிக்கிறது. அதனால் என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விட்டு உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவிட்டு ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சந்திகாலத்தில் என்னை சந்தோஷத்தினால் நிரப்பினீர். தாவீதுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாகிறது பாருங்க. தாவீதுக்கு வாழ்க்கையில அவர் இடறி விழும் போதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். சங்கீதக்காரர் என்று தாவீதுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராலேயே சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன், என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று. ஹல்லேலூயா. கர்த்தரால சர்டிபிகேட் நம்ம பெற வேண்டும். என் இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் என்று ஒரு சர்டிபிகேட் பெற்றவர் தான் தாவீது. ஹல்லேலூயா. பாருங்க, நெருக்கம், கஷ்டங்கள், சூழ்நிலைகள், விரோதிகள் அவர்களுக்கு எழும்பினார்கள். அவருடைய சொந்த மகனை அவருக்கு விரோதமாக எழுப்பினார்கள். ஆனாலும் கர்த்தர் தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் எனக்கு ஆதரவா இருந்ததுனால உயரத்தில் இருந்து அவர் தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தை நீட்டி தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறார். அதனால என் இருதயத்தில் மகிழ்ந்து கர்த்தரை நான் களி கூறுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நிறுத்தி தேவனை நோக்கி கொண்டிருக்கிறேன், அவரின் வலது பாசத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா.
அவரை நமக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் துயரங்கள் வரும்போது அவரை நம்மளுக்கு முன்பாக நோக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம சோர்ந்து போய்விடக்கூடாது, பலவீன நம்மை தாக்க விடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரை நமக்கு முன்பதாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் சிறப்பான சுதந்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஹல்லேலூயா. அவரை நாம் வலது பாசத்தில் வைத்துக் கொள்வது எவ்வளவு ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. இது ஈஸியான வழி. ஹல்லேலூயா. இது ஈஸியான வழி. அவரை நாம் வலது பாசத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். வேற ஒன்றும் நம்மிடத்தில் அவர் விரும்பவில்லை. அவரை நாம் வலது பாசத்தில் வைத்துக் கொள்ள, என்னை கிட்ட சேர்த்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவரோடு கூட இருக்கிற கம்யூனிகேஷன் நமக்கு விட்டுவிடப்படாது கூடாது, தடைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்றோம், அந்த ரீசார்ஜ் பிளான் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படின்னா, அது நம்மளோட கனெக்ஷன் கட் ஆயிடும், நமக்கு கால்ஸ் வராது, நம்மளால வேற ஒருத்தருக்கு கால்ஸ் பண்ண முடியாது, இல்ல மெசேஜ் அனுப்ப முடியாது. அதே போலதான் நம்மளுடைய ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியம் நமக்கு தொடர்பு கட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால ஜெபிக்க முடியாது, நமக்கு வேதம் வாசிக்க முடியாது, நம்மளுடைய ஆசீர்வாதம் பெற முடியாது, நம்முடைய வாக்குத்தத்தத்தை நம்மளால சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அப்போ நம்மளோடு கூட நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்துல நம்ம பங்குள்ளவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தொடர்பை நம்ம விட்டுவிடக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அந்த தொடர்பிற்கு நமக்கு ஒரு தூணாக ஒரு பாலமாக இருப்பவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இரண்டாவது காரியம், பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ ஜனமே, முதலாவது காரியம் அவரை வலது பாசத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், அவருடைய பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிறைந்து வாழ வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாழ்கிறவன் கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்று அவன் கம்பீரித்து பாட முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்துல வாழ நம்ம ஆயத்தமாக்க வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னத்துல வாழ நம்மை நாம் ஒப்புவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்று எல்லாருக்கும், சபையில் இருக்கிற எல்லாருக்கும் மிக அவசியமானது என்னவென்றால் அவருடைய பிரசன்னத்துல வாழ்வது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்துல இருப்பது, கர்த்தருடைய பிரசன்னத்துல படி நடப்பது, கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடப்பது. ஹல்லேலூயா. அது மிக அவசியம். கிறிஸ்தவனாக இருக்கிற நமக்கு அது மிக அவசியம். ஏனென்றால் நம்ம எதிராளியான சத்ரு அந்த பிரசன்னத்தில் இருப்பதை தான் அவன் கெடுத்து விடுவான். ஹல்லேலூயா. அந்த அவருடைய பிரசன்னத்தில் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். அவருடைய பிரசன்னத்தில் நம்ம இருந்து விட்டோம் அப்படின்னா எல்லாவற்றையும் நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறிவிடுவோம். அதைதான் பிசாசானவன் தடை பண்ண அவன் வகை தேடிக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆராதிக்கும் போது ஆராதனை என்பது ஏதோ ஒரு பாடல் பாடிய ஆண்டவரை துதிப்பது மட்டுமல்ல, அவருக்காக வாழ்வது, அவரை நம்முடைய வாழ்க்கையின் அச்சாரமாக, வாழ்க்கையின் ஆதாரமாக ஏற்றுக்கொள்வதுதான் ஆராதனை. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்காக ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம இழக்கிறோம் பாத்தீங்களா, அதுவும் ஆராதனை தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய வேலைக்காக நம்ம விரும்பினதை நம்ம இழக்கிறோம் பாத்தீங்களா, அதுவும் ஆராதனை தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப ஆராதனை மிகவும் நல்லது. ஹல்லேலூயா. ஆராதிக்கும் போது தேவனை மகிமைப்படுவார். தேவனை நம்ம உயர்த்தி ஆராதிக்கும் போது, கைகளை உயர்த்தி ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்ம விடுவிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுதான் யோசுவா அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணும் போது மோசையோடு கூட ஆரோனும் ஊரும் மோசையோட கைகளை ஏந்தி நின்றார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆரோனும் ஊரும் மோசைக்கு பக்கபலமாய் இருந்து மோசையோட கைகளை ஏந்தி நின்றார்கள். மோசை தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டிருந்தான் கைகளை உயர்த்தி. மோசே தன்னுடைய கைகளை இறக்கிடும் போதோ அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம கைகளை உயர்த்தி ஆராதிக்கும் போது
எந்தவித துர்குணங்களும், எந்தவித ஒரு நாச மோசங்களும், எந்தவித சாப கட்டுகளும் நம்மை மேற்கொள்ளாது. ஆனால் கைகளை இறக்கிடுவோம் என்று சொன்னால் தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கை என்னவாய் மாறிவிடும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அழிந்து போய்விடும். ஆண்டவர் நமக்கு வெற்றியை தர விரும்புகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வெற்றி நிச்சயமாய் உண்டு. அல்லேலூயா. கலங்காதீங்க, காத்திருங்க. கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவருடைய பிரசன்னத்திற்காக காத்திருங்க. அவருடைய பிரசன்னத்தில் வாழ தங்களை அர்ப்பணிங்க. அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில் வாழும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாழ்கிறவன் கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்ற உணர்வுள்ளவனாக வாழ்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்று உணர்வுள்ளவனாக இருக்கிறார். அவர் எந்த இடத்திலும், அவர் வேலை போகிற இடத்திலும், இல்ல படிக்கிற இடத்திலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோட வலது பாசத்தில் இருக்கிறார். அதனால இதை கண்டு நான் அஞ்ச மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் நசைக்கப்படுவதில்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் தேவனுடைய சிறப்பான சுதந்திரமாக இருக்கிறது. தேவ ஜனமே, அல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தரின் பிரசன்னத்தில் வாழ பழகி கொள்ளுகிறவனாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாழ நாம் பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆரம்பத்தில் கிறிஸ்தவ ஊழியத்துக்கு வந்தபோது எனக்கு அந்த அளவுக்கு பிரசன்னத்துல எனக்கு பாடல் பாட முடியாது. இப்ப கூட பாடல் பாடுறோம் அப்படின்னா என்னோட தொண்டை பிடிச்சுக்கும், எனக்கு பேச வராது. நான் ரொம்ப பாடல் பாடுறதுல ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஆனா ஆண்டவரத்துல கேட்டேன், ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தினால என்னை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே நான் பாடல் பாடி உண்மை ஆராதிக்கணும், நான் உண்மை சேவிக்கணும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் நான் கேட்கும் போது ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்பி எனக்கு நல்ல தாளந்துகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிங்களா? அப்ப அவரிடத்துல கேட்கிற யாவருக்கும் அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு நம்ம பெற்றுக்கொள்ளும் போது தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் இருக்க நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற அவர் ஆயத்தமா இருக்கிறார். இன்னைக்கு தேவ ஜனமே, நீங்க எந்த நிலையில இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆண்டவர் உங்களுடைய நிலைமையை மாற்ற அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவரை நீங்கள் கிட்டி சேர்த்துக் கொள்ளுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் நமக்கு எண்ணுவதற்கும் அதிகமாய் பெரிய காரியங்களை செய்ய நம்முடைய வாழ்க்கையை மாற்ற அவர் ஆயத்தமா இருக்கிறார். சிறப்பான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தப்படுங்க. அல்லேலூயா. சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை தருவதற்கு அவர் ஆயத்தம் ஆகிட்டார். அல்லேலூயா. அந்த சுதந்திரத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்ம அவரை நம்முடைய வலது பாசத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எதை குறித்து கவலாதீங்க பிரதர், எதை குறித்து கலங்காதீங்க சிஸ்டர். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. நான் முன்னமே சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உடல்ல காணப்படுகிற ஒரு முடி எப்படி வளர்கிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் அதே போலதான் நம்ம ஜபத்துல தரித்திருக்கும் போது அவரை நம்மை வாழ்க்கையில வலது பாசத்தில் நம்மை வைத்துக் கொள்ளும் போது நம்ம எப்படி வளர்கிறோம் என்பது தெரியாது. ஆனால் நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறோம். அதுக்கான ஒரு காலம் வரும், அது வெளிப்படையாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. வெளிப்படையாக ஆண்டவர் நமக்கு அந்த சிறப்பான சுதந்திரத்தை காட்டுவார். நம்ம ஏளனமாய் பார்த்தவர்களிடத்துல, நம்ம நொறுக்கினவர்கள் இடத்துல கர்த்தர் நமக்கு அந்த சிறப்பான சுதந்திரத்தை காட்ட ஒரு வல்லமையுள்ள தேவனா இருக்கார். கடைசியாக நம்ம ஆண்டவருக்காக மறுரூபமாக வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக மூன்றாவது காரியம், மறுரூபமாக வேண்டும். அல்லேலூயா. பாத்தீங்க அப்படின்னா சவுல் என்ற ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வாழ்க்கையில கிறிஸ்தவருக்கு விரோதமாக எழும்பின ஒரு மனுஷன், கிறிஸ்தவர்களுக்கு ஒடுக்கின ஒரு மனுஷன், கிறிஸ்தவர்களை பார்த்தால் அவன் அடிக்கிற ஒரு மனுஷன், வேதத்தை கிழித்த ஒரு மனுஷன். ஆண்டவர் ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில் இறங்கி வந்தார், அவருடைய வாழ்க்கையை தொட்டார். அந்த மாத்திரத்தில் மறுரூபம் ஆகினார். அல்லேலூயா. அவர் மறுரூபம் ஆனதிலிருந்து ஆண்டவரை தன்னுடைய ஆதாரமாகி மாற்றிக்கொண்டார்.
அவர் சவுலானவர் பவுலாக மாறி அநேக இடங்களில் போய் சுவிசேஷம் அறிவித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் மேலே விழுந்த பெரிய கடமை என்னவென்றால் சுவிசேஷம் அறிவிப்பது. நம்ம எழும்பி வர வேண்டும், சபையை எழும்பி கட்ட வேண்டும். அல்லேலூயா. சபையை இப்படி இருக்கக்கூடாது. சபையைக்காக செபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். சபையில ஆத்துமாக்களை கொண்டு வருவர்களாய் மாற வேண்டும். ஆத்துமா மாற நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. இத்தனை பேர் விசுவாசிங்க. நம்ம ஜெபிப்பது ஏதோ நம்மளுடைய தேவைக்காக, நம்முடைய சுகத்திற்காக நாம் ஜெபிக்க கூடாது. மற்ற எல்லாரும் ஆண்டவரே இப்பேற்பட்ட காரியங்கள் ஆண்டவரே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலிருந்து என்னை ரட்சித்த தேவன் இத்தனை பேர் இத்தனை சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் ஆண்டவரை தேடாமல் இருக்கிறார்களே, இந்த மனுஷர்களை நான் ஆத்மா ஆண்டவரே நான் இவர்களை ஆண்டவரே ஆத்மா பாரத்தோடு இவர்களை நான் உம்முடைய சன்னிதானத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற அந்த மறுரூபமாக்குதலான அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. திரும்ப விசுவாசிக்கிறீங்க. கடைசியாக ரோமர் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிங்க. அப்படி இருக்கிற சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாக மாற வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் புதிதாக மாற வேண்டும். அல்லேலூயா. திரும்ப விசுவாசிங்க. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அல்லேலூயா, நம்ம ஏதோ கிறிஸ்தவனா இருக்கிறோம், நம்ம சபைக்கு வந்துட்டோம், சபையில நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், நம்ம ஜெபிக்கிறோம் இருக்கிறோம், அது அப்படி அல்ல. தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து, அவர் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறிந்து பகுத்தறியத்தக்கதாக அவருடைய சித்தத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. அத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க. ஜீவ பலியாக நாம் அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதுதான் சிறப்பான சுதந்திரமாக இருக்கிறது. தேவச்சனம் இந்த 3 காரியங்களை நான் உங்களோட கூட பேசியிருக்கிறேன். அல்லேலூயா. அத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க. அவரை நாம் தமது வலது பாசத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய பிரசனத்தில் வாழ வேண்டும். நமக்கு அவருக்காக நாம் மறுரூபமாக வேண்டும். இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்தும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா இன்னல்களையும் இடுக்கண்களையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மாற்றி அவர் சிறப்பான சுதந்திரத்தை இந்த நாளில உங்களுக்கு தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிங்க. நம்ம எல்லாரும் வேண்டியிருப்போம். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிங்க. கர்த்தருடைய கரத்துல நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மறுரூபத்தை எதிர்பார்க்கிறார். டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஹல்லேலூயா. இதுதான் சிறப்பான சுதந்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க. சவுலானவன் கிறிஸ்தவர்களை பார்த்து அடிக்கப்பட்ட காலத்துல எவ்வளவு வேதனையை பட்டிருப்பார்கள் கிறிஸ்தவர்கள். ஆனால் அந்த சவுலை ஆண்டவர் தொட்ட மாத்திரத்துல அல்லேலூயா அநேக காரியங்கள் அநேக இடங்களில் எந்த இடத்துல போய் கிறிஸ்தவர்களை ஒடுக்கினாரோ அதே இடத்துல போய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் அல்லவா. அதுதான் தேவனுடைய சிறப்பான சுதந்திரம். இன்றைக்கு தேவனுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எந்த இடத்துல நீங்கள் சோர்ந்து போய் விழுந்தீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி சிறப்பான சுதந்திரத்தை தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய சன்னதியில் முன்பாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஹல்லேலூயா மகிழ்ந்து களி கூர்ந்து இருக்கும்படியாக இப்பொழுது வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மகிழ்ந்து களி கூறு, மகனே பயம் வேண்டாம், மகளே பயம் வேண்டாம். கர்த்தர் நம் நடுவே பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறு. ஹல்லேலூயா.
மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ஆண்டவரே, இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் பெரிய காரியங்கள் செய்வார். ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுங்க. எல்லா தடைகளையும் நீக்குங்க. எல்லா கட்டுகள் உடைக்கப்படட்டும். எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். நீரை பொறுப்பெடுத்து வழிநடத்தும். வந்தவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நன்மையும் கருவையும் தொடரட்டும். சுவாமி, என் பெரியவராக இருந்து வழி நடத்துவீராக. எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தவர். கர்த்தர்களை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தருடைய முகத்துக்கு பிரசன்னமாக்கி கர்த்தரைவர்களை ஆசீர்வதிக்கிறார். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிவு. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். என்ன சொல்லுங்க? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்புடைய ஐக்கியமும் சமாதான சுகமும் நாம் அனைவரோடும் என்றெடுக்கும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.